ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ராசி கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நல்ல ரீதியில் வந்து இந்த வார்த்தை ட்ராவல் ஆகிறார். ஸோ அதனால் நல்ல விஷயம், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கடகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்கள தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்க தாயார் சம்மந்தமான குடும்பங்கள் நிறைய கஷ்டப்பட்டு மேலே வந்த ஒரு ரீதியில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து எதையுமே வந்து அனுசரித்து கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுற, வருமானத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 3ஆம் அதிபதி, ஸோ 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் வக்கரமாக இருக்கும்பொழுது நிறைய வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள், ஸோ அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ தாயாருக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள், கொஞ்சம் வந்து வாக்குவாதம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா 4ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து அங்கே வக்கரமாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வக்கரங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வரட்டு பிடிவாதம், ஈகோ, அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். என்னடா அது இந்த குழந்தை இப்படி பண்ணுது, கொஞ்சம் டென்ஷன் படுத்துதுங்கிற மாதிரி விஷயங்கள். தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கலக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 11ல் இருக்கும், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான, வேலையில் நல்ல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு, வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 7ஆம் அதிபதியான சனி, 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்குது. ஸோ இதில் வந்து ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா 8லேருந்து 9ல் சனி போகிறது, இது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாதத்தில் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான இல்லை நல்லா இருக்குங்க. ஸோ 8ஆம் அதிபதியே வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருவுடைய சாதத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள், திடீர் பண வரவுலாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது வந்து பெரிய வருமானம், பெரிய ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்ல வேலையில், வெளிநாட்டில் போய் ஒரு வேலை பண்ணுறது, வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்க்குறவங்களும் வந்து நல்ல வருமானம் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியிலே வந்து நீச்சமாக புதிய தொழில், ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலான்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத விஷயங்களை போய் தலையிட்டு அதனால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மாமியார் சம்பந்தமான உறவுகளில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் வக்கரமாக இருக்கார். ஸோ வக்கரமாக இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம், நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் நமக்கு ஒரு ஈகோ கிளாஷஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி